வணக்கம். இந்த வாரத்தின் கடைசி தமிழ் பட விமர்சனம். இந்த ஃபீனிக்ஸ் டைட்டில் வீடான் அப்படின்னு ஒரு டேகும் இருக்கு. ஃபைட் மாஸ்டர் அனல் அரசு டைரக்ஷனில் நடிகர் விஜய் சேதுபதியோடைய பையன் சூர்யா சேதுபதி ஹீரோவா அறிமுகமாகிற படம். சில மாதங்களுக்கு முன்னாடி இவர் கொடுத்த ஒரு பேட்டி, சில நாட்களுக்கு முன்னாடி ரசிகர்களை மீட் பண்ணும்போது பபுல்கம் சூ பண்ணிகிட்டே பேசினது, அவங்கள இன்ட்ராக்ட் பண்ணதுன்னு தேவையில்லாத சர்ச்சைகள், அன்வான்ட் அட்டென்ஷன் நிறைய கிடச்சிருக்கு. பட் படம் நல்லா இருந்தால் இந்த மாதிரி நெகட்டிவ் பப்ளிசிட்டியில் எதுவும் பெரிய விஷயமா தெரியாது. நல்ல ரிசல்ட் எல்லாத்தையுமே மாற்றும். அப்படி ஒரு ரிசல்ட் இந்த படத்துக்கு கிடச்சதா அப்படிங்கிறத ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஃபீனிக்ஸ் ஏரியா எம்எல்ஏவை கொலை பண்ணதா சூர்யா சேதுபதி அரெஸ்ட் ஆகிறாரு. 18 வயசு ஆகலைங்கிறதுனால கூர்நோக்கு இல்லத்துக்கு அனுப்புகிறாங்க. அங்கே தன்னை யார் சீண்டுனாலும் வம்புக்கு இழுத்தாலும் அமைதியாகவே இருக்காரு. மீன்வைல் இறந்து போன எம்எல்ஏவோட வைஃபான வரலட்சுமியும் அவங்க பையனும் சூர்யாவை கொலை பண்ணோம் அப்படின்னு வெறியோட சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக பல வகையான ரவுடிக்களை குரூப்பாக அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. வர எல்லாரையும் சூர்யா திருப்பி அடித்து அனுப்பி அமைதியாகவே இருக்காரு. சூர்யா யார், அவர் நிஜமாவே எம்எல்ஏவை கொன்னாரா இல்லையா, எம்எல்ஏ ஃபேமிலி ஏன் இவரை கொலை பண்ண துடிக்கிறாங்க, இதெல்லாம் தான் இந்த ஃபீனிக்ஸ். மொத்தமாக ஒரு சண்டை படம். எம்எம்ஏ அப்படிங்கிற ஸ்போர்ட்டை பேக்ட்ராப்பாக வச்சு ஹீரோவுக்கு சண்டை தெரியும் அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. அது நம்பும்படி தான் இருக்குது. சூர்யா சேதுபதி கோவப்படும் போது, சண்டை போடும்போதுன்னு ஆக்ஷன் மோடுக்கு ரொம்ப கரெக்டாக செட் ஆயிடுறாரு. தேவைப்படுற ஆக்ஷனை நிறைய மெனக்கெட்டு சின்சியராகவே பண்ணியிருக்காரு. அவ்வளவே. அதை தாண்டி நல்லா நடிக்கிறாருன்னு சொல்கிற மாதிரியான காட்சிகள் அவருக்கு படத்தில் இல்லை. ஏன்னா நடிப்புக்கு ஸ்கோப் தர களம் இது கிடையாது. படத்துடைய ரெலண்ட்லெஸ் ஆக்ஷன் மோடுக்கு ஏற்ற ஒரு வாமான டோனை மெயின்டைன் பண்ணியிருக்காரு சினிமாட்டோகிராஃபர் வேல்ராஜ். ஹீரோவுக்கான அந்த மாஸ் பில்டப்பை விஷுவலாக ப்ராப்பராக ஸ்டேஜ் பண்ணியிருக்காரு. சம்பத், வரலட்சுமி, தேவதர்ஷினி, திலீபன், அபி நக்ஷத்ரா, அஜய் கோஷ், ஸ்ரீஜித் ரவின்னு பலரும் படத்தில் இருக்காங்க. காக்கா முட்டை விக்னேஷ் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் பெட்டராக எழுதப்பட்டிருக்கு. அவரும் நல்லாவே நடிச்சிருந்தாரு. இந்த கேரக்டருக்கு இன்னும் கூட ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துருந்தா ஹீரோட ஆக்ஷன்ஸுக்கு சரியான காரணமும் செகண்ட் ஹாஃப்ல ஒரு டெப்த்தும் கிடைச்சிருக்கும். சாம் சிஎஸ் ஆக்ஷன் படங்களுக்கான ஒரு ஜெனரிக் பின்னணி இசை மூலமா படத்தை முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்காரு. ஜெயிலுக்குள்ள நடக்கிற முதல் சண்டை, இன்டர்வல் பிளாக் முன்னாடி கோர்ட் வாசல்ல நடக்கிற கலவரம், தென் கிளைமேக்ஸ்ல பெரிய கும்பலோட ஜெயிலுக்குள்ள ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணப்படுற அந்த வயலன்ஸ், இந்த 3 சீக்வன்ஸ்லையும் தன்னுடைய இன்டென்ஸான ஆக்ஷனுக்கு வேலை கொடுத்துருக்காரு இயக்குனர் அனல் அரசு. இதை தாண்டி கதையாகவும் சரி, திரைக்கதையாகவும் சரி, பெரிய லெட் டவுன் இந்த ஃபீனிக்ஸ். ஆக்ஷன் படத்துக்கு உண்டான பெருமிசா இருந்தாலுமே கூட அதுக்கு வழக்கமான ஒரு திரைக்கதையை காட்சிகளை வச்சது மூலமா டயர்சமான படமா மாத்திருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் பேக்ட்ராப்புங்கிறது சும்மா ஒப்புக்கு தான். ஏன்னா எம்எம்ஏ காட்சிகளில் எந்த விதமான டீட்டெயிலிங்கும் இல்லை. ஸோ அந்த சண்டை காட்சிகள் எல்லாம் ஜஸ்ட் வேகமாக கடந்து போகுது. என்ன பாயிண்ட், என்ன மாதிரியான சண்டை, எப்படிப்பட்ட டோர்னமெண்ட்டுன்னு அந்த ஸ்போர்ட்ஸுக்குள்ளே இவங்க போகவே இல்லை. ஸோ அந்த மேட்ச்சில் எந்த வித டென்ஷனும் நமக்கு கிரியேட்டே ஆக மாட்டேங்குது. அப்போ அது எம்எம்ஏவாக இருந்தால் என்ன, வேற எந்த வகையான சண்டையாக இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. தென் ஹீரோ யாராக இருந்தாலுமே சூப்பராக அடிச்சிருவாரு, ஈஸியாக அடிச்சிருவாரு அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டதுனால வில்லன்கள் எல்லாருமே ரொம்ப வீக்காக தான் தெரியுறாங்க. ஸோ ஹீரோவும் சரி, வில்லனும் சரி சக்தியை மட்டுமே நம்பியிருக்காங்களே தவிர புத்தியை நம்பி ஸ்மார்ட்டாக எதுவுமே யாருமே பண்ணல. படம் ஆரம்பிச்சு சில நிமிஷங்கள்லேயே அடுத்தடுத்து என்ன அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நாம் ஒரு 10 ஸ்டெப்ஸ் அஹெடாகவே இருக்கும். ஃப்ளாஷ்பேக் தான் கதைக்கு தேவையான ஒரு எமோஷனை ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கணும். பட் ஜெனரிக்கான லாஜிக் இல்லாத அபத்தமான ஃப்ளாஷ்பேக்கில் அது சுத்தமாக நடக்கவே இல்லை. என்ன வழக்கமாக எப்படியான படங்களில் ஹீரோவை பொய்யா குற்றம் சாட்டி ஜெயிலுக்கு அனுப்பி விக்டிமைஸ் பண்ணுவாங்க. இந்த படத்தில் அதை மட்டும் பண்ணல. நாங்களாம் ஜெயிக்கவே கூடாதா, அவங்க மட்டும் தான் ஜெயிக்கணுமான்னு டயலாக் பேசுறதெல்லாம் டோட்டலாக செட் ஆகவே இல்லை. மொத்தத்தில் இந்த ஃபீனிக்ஸ் வீழான் எழுந்தால் தானே வீழ்வதற்கு அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்குது. இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஸ்டார் கிட்டோடைய லான்ச்சுக்கு கண்டிப்பாக இதை விட பல மடங்கு ஸ்ட்ராங்கான பெட்டரான கண்டென்ட் தேவை. பிளெயின் டம் ஆக்ஷன் படங்கள் போதும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வேணால் இந்த படம் பிடிக்கலாம். பட் 2-3 இடங்களை தவிர அந்த ஆக்ஷனுமே கூட ரொம்ப ஜெனரிக்காக தான் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். வயலன்ஸ் அதிகம். ஸோ அவங்களே படத்துக்கு அடல் சொல்லி தான் கொடுத்துருக்காங்க.